இந்த முறை விருதுக்கு நிறைய படங்களை தேர்வு செய்யவே இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் நடிச்சோம், எங்களுக்கு விருது கூட கிடைக்கல அப்படின்னா நாங்க நடிக்கிறதே வீண் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை நட்சத்திரமா இருந்த பிரபலம் வெளிப்படையா பேசியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட சார்பில் 2014-22 வரையிலான திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. விருது பெறாத சில கலைஞர்களோட ஆதங்கம் மற்றும் விமர்சனங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில குழந்தை நட்சத்திரமான அஸ்வந்த் அசோக் குமார் வெளியிட்டிருக்க வீடியோ பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. சண்டைக்கோழி 2 படம் வழியா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான அஸ்வந்த் அசோக் குமார் சூப்பர் டீலக்ஸ் படத்துல ராசுகுட்டிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சாரு. ரசிகர்கள் கிட்ட பாராட்ட பெற்றிருந்தாரு. அப்புறம் ஆயிரா, மை டியர் பூதம் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சாரு. சின்னத்திரை மூலமா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மீம்ஸ் எல்லாம் போட்டு வைரல் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் புத்திசாலித்தனமான பேச்சு அதிக அளவுல பிரபலமானாரு. தமிழக அரசோட திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அஸ்வந்த் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு வேதனையை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த விருதுல நான் இருப்பேன்னு நினைச்சேன். குறிப்பா சூப்பர் டீலக்ஸ் படத்துல நடிச்சதுக்காவது கிடைக்கும்னு நான் நம்பினேன். அதுவும் கிடைக்கல. மை டியர் பூதம் படத்துக்காச்சும் கிடைக்கும்னு நினைச்சேன். அதுவும் கிடைக்கல. தேர்வு குழுவினர் இம்மாதிரியான படங்கள் எல்லாம் பாக்குறாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு கலைஞன் நடிப்பது எதுக்காக? அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா நடிக்கிறதே வீண்தானே. மக்கள் நீங்க எல்லாருமே என்னோட படத்தை பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில நீங்களே சொல்லுங்க, நான் நடிச்சது நல்லா தானே இருந்துச்சு. அந்த சின்ன வயசுல அதுக்காக நான் நடிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சரியா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு வருத்தத்தோட ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காரு. அஸ்வந்த் அவருடைய இந்த ஆதங்கமான பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வயசுல அத்தனை இயல்பா நடிச்சதே பெரிய விஷயங்க. விருது கிடைக்காததால உன்னோட திறமை குறையாது. இன்னும் நீ நீண்ட தூரம் செல்ல வேண்டிய கலைஞன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிடுறாங்க. ரஞ்சித் அவர் உட்பட சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பல பேரும் தமிழக அரசு விருதுகள் வழங்கும் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சிலருக்கு மட்டும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. குழந்தை நட்சத்திரம் அஸ்வந்த் அசோக் குமார் அவருடைய வீடியோ ஒரு தனிப்பட்ட மன வருத்தமா இல்லாம தமிழக அரசு திரைப்பட விருதுகள் குறித்து பெரிய விவாதமா மாறி இருக்கு. விருது அப்படிங்கிறது கலைஞர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னாலும் அதையே ஒரு அளவுகோலாக கொண்டு திறமையை மதிப்பிட முடியாது அப்படின்னு பலரோட கருத்துக்கள் இருந்தாலுமே அதே நேரத்துல சிறந்த கலைஞர்களுக்கு உரிய நேரத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த விவாதம் வழியா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, சர்க்கார் படத்துக்கு கூட விருது கிடைக்கல. விஜய் அவருடைய வெற்றி படங்கள் கூட 2016 இருந்து 22 வரைக்கும் இருக்கு. இந்த படங்கள் எல்லாம் ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கு? ஏன் இந்த படங்களுக்கெல்லாம் விருது கிடைக்கல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. நிறைய பேர் இதையெல்லாம் குறிப்பிட்டு வேறு ஏதாவது அரசியல் நோக்கமானலாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய கலைஞர்களுக்கு இந்த விருது விழாவில் விருது கிடைக்காதது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு ஏதாவது பதில் கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.